எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். மேக்ஸ் நமக்கு 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசியில் கேட்குறாங்க. இந்த 25 கொஷின்ஸுக்கு எடுக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ என்னுடைய ஸ்டடி மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களாலையும் 25 அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாமில் 25க்கு 23 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தேன். அதே மாதிரி ஒரு எக்ஸாமில் 24 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போட்டிருந்தேன். லாஸ்ட்டு நடந்த 2A மெயின்ஸ் எக்ஸாமில் 40க்கு 38 கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக போட முடிஞ்சது. 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் என்னுடைய ஸ்டடி மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டடி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டடி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளால் 25 அப்படிங்கிறது 25 ஈஸியாக எடுக்க முடியும். இந்த எக்ஸாமில் என்னுடைய டார்கெட் குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இந்த 2 எக்ஸாம்லையுமே என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறது 25 அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க அது என்ன மெத்தட் அப்படிங்கிறது என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா சிலபஸ். ஸோ சிலபஸ் கம்பல்சரி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். ஸோ சிலபஸை நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணாலே நம்ம ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். செகண்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்சிஎம் HCF அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு அதில் ஒரு 3லேருந்து 4 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு 2லேருந்து 3 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். ஸோ ஸ்கூல் புக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்கை தவிர்த்து நீங்கள் வேறு சோர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன சம்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக் ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபோர்த்தாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கான நோட்ஸை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ மற்றவங்க கொடுக்குறாங்க அந்த நோட்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கெல்லாம் அது வேலையே ஆகாது. ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கைப்பட நீங்கள் எடுக்கிறதா தான் இருக்கணும். இப்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு டாப்பிக்கை எடுத்திருக்கீங்க. அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னாக்கா அந்த நோட்ஸில் அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் வருது, நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டாபிக் எழுதக்கூடிய அந்த பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நோட்ஸ்லேயே நீங்கள் செகண்டாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஒரு டாப்பிக்கில் மேக்ஸிமமாக எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் மேக்ஸிமம் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நோட்ஸில் ஸ்டார்டிங் பேஜில் ஃபார்முலா அப்படிங்கிறத நோட் பண்ணுறீங்க. செகண்டாக எவ்வளோ கொஷின்ஸ் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிஃப்த்தாக நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கு பார்த்தா மட்டும் போதாது, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் டிஎன்பிசி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கொஷின்ஸ் அவங்களால கேட்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக எக்ஸாமுக்குள்ளே போக முடியும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்தாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ ஸ்கூல் புக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான நோட்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இந்த 3 ப்ராசஸ்மே முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்ட்டு போட்டிங்க அப்படின்னாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அவங்க பேசுகிறது, அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு டாபிக் போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ நம்ம விட்ட கொஷின்ஸ் ஏதாச்சும் எந்த மாடலாச்சும் இருக்குதா அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 7த்தாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். நீங்கள் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து மினிமமாக ஒரு 2 டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்லும் டெய்லி 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அதனுடைய பிடிஎஃப்பையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரீயாக ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலில் மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறத டெய்லி ஒரு 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறத போட்டு பார்த்துக்கலாம்.
எயித்தாக நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ப்ராக்டிஸு. மினிமம் நீங்கள் 10லேருந்து 30 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மேக்ஸை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு நம்மளால் அங்கே போயிட்டு நம்ம அலாட் பண்ணுற டைமுக்குள்ளே நம்மளால் மேக்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த 8 ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் 25 அப்படிங்கிறத ரீச் பண்ணலாம். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த 8 ஸ்டடி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த 8 ஸ்டடி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்கா இனிமேல் இதுக்கப்புறம் இந்த 8 ஸ்டடி மெத்தட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸில் 25 அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.